அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 19/12/2025 மார்கழி மாத அமாவாசை. ரொம்ப அற்புதமான நாள். ஹனுமன் ஜெயந்தி, வெள்ளிக்கிழமை, அமாவாசைன்னு பல விசேஷங்கள் நிறைந்த இந்த நாளை எக்காரணம் கொண்டும் தவறவிடாதீங்க. உங்களால என்ன செய்ய முடியுமோ வழிபாடு விஷயத்துல உங்களுக்கு எது சாத்தியமோ அதை நீங்க நம்பிக்கையோடு செய்யுங்க. உங்கள் குறைகள் எல்லாம் நிச்சயமாக தீருங்க. பதிவை தெரிந்து கொள்வதற்கு முன் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம கேளுங்க. ஒரு முக்கியமான குறிப்பு, வருகிற பஞ்சமி, மகா பஞ்சமி யாகவேள்வியில, இந்த வருடத்தின் கடைசி பஞ்சமி யாகவேள்வியில உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்பவர்களுக்கு குங்கும பிரசாதமும் புனித ஹஸ்தி பிரசாதமும் அனுப்பி வைக்கப்படும். கட்டணம் ரூபாய் 300 தான். தபால் மற்றும் பேக்கிங் செலவு ரூபாய் 60 சேர்த்து அனுப்பணும். நீங்கள் இதில் கலந்து கொள்ள விரும்பினால், குங்கும அர்ச்சனை செய்ய பதிவு செய்ய விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அன்றைய நாளிலே பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் தீர்வதற்கான சிறப்பு தனித்தனியாக பிரத்யேகமாகவும் பரிகார ஹோமங்கள் நடக்க இருக்கு. அதாவது கணவன்மனை பிரச்சனை, பொருளாதார ரீதியான பிரச்சனை, குழந்தைகள் சொல் பேச்சு கேட்டு நடக்கல, எதிரி தொல்லை, வாஸ்து தோஷங்கள், தீய செய்வினை பாதிப்புகள், இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், அக்ஷயவாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. மேலும் இப்போ நீங்கள் டிஸ்பிளேல நிறைய பொருட்கள் பார்த்துருப்பீங்க. இந்த பூஜை பொருட்களை உங்களுக்கு என்ன தேவைப்பட்டாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்க. தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த அமாவாசை நாளில் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு தட்டு எடுங்க. தட்டில் ஒரு சிகப்பு நிற துணியை விரித்து கொஞ்சமாக சும்மா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சை அரிசி, அதில் ஒரு 4-5 எள்ளு, ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் போட்டுட்டு, இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குறீங்க இல்லையா, முழு தேங்காய். இந்த தேங்காய் கிடைத்தது அப்படின்னா அப்படியே நீங்கள் முழுசாக வைக்கணும். கிராமப்புறத்தில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், நகர்ப்புறத்தில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது. அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம தேங்காயில் மேலே குடுமி இருக்கும்ல, அந்த குடுமியை உரிக்காமல் அப்படியே வைக்கணும். முழுசாக கிடச்சிச்சின்னா முழுசாக வச்சுருங்க. முழுசாக கிடைக்கலன்னா குடுமியை உரிக்காத நல்ல தேங்காயை வாங்கி அந்த அரிசி, இப்போ நான் ஒரு கலவை சொன்னேன் இல்லையா, அது மேலே வச்சு நிலைவாசருடைய வலதுபுறம், எப்படி வலதுபுறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீட்டுக்குள்ளே வரப்போறீங்களா, அப்போ வெளியில் நின்றுக்கிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே வர்ற மாதிரி நின்றுக்கிட்டு அந்த பக்கம் உங்களுக்கு எப்படி வலது பக்கம் வருதோ அந்த வலது பக்க கார்னரில் வச்சுருங்க. மறுநாள் காலை எழுந்ததும், இரவு தூங்குறதுக்கு முன்னாடி வைக்கணும். ஒரு 10 மணிக்கு மேலே எப்போனாலும் வச்சுக்கோங்க. மறுநாள் காலை எழுந்ததும் அந்த அரிசி கலவைகள் எடுத்து எறும்புகளுக்கு உணவாக போட்டுருங்க. அந்த தேங்காயை வீட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. கொண்டுட்டு போய் பிள்ளையார் கோயிலில் சிதறு தேங்காய் போட்டுறணும். உங்கள் வீட்டுக்கு இருக்கக்கூடிய பேர்பட்ட கண்திர்சி தோஷங்களும் நீங்கும். முன்னோர்களின் பரிபூர்ண அருள் கிடைக்கும். இது மார்கழி மாதம் 30 முக்கோடி தேவர்களின் அருளும் ஆசியும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த மார்கழி அமாவாசை இரவில் இதை நீங்கள் செய்தால் ரொம்ப எளிமையான விஷயம்தான். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு செய்யக்கூடிய விஷயம்தான். இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. அது மாதிரி உங்கள் வீட்டுக்கு குழந்தைகளுடைய பிறந்த நாள், திருமண நாள், இந்த நாட்களுக்கெல்லாம் நீங்கள் தேதி குறிக்கணும், வளகாப்புக்கு தேதி குறிக்கணும், அது மாதிரி இறந்தவர்களுக்கு சாமி கும்பிட்றதுக்கு எங்களுக்கு தவச தேதி தெரிலங்க, அதுக்கு தேதி குறிக்கணும், இதை மாதிரி விஷயங்களுக்கு தேதி குறிக்கிறதுக்குலாம் நீங்கள் தாராளமாக வாட்ஸ்அப்பில் கேளுங்க. கட்டணம் எதுவும் கிடையாது. கண்டிப்பாக பதில் தெரிவிக்கப்படும். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகாபெரியவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். இந்த பதிவினை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் குலதெய்வத்தின் அருளாலும் மகா பெரியவாவின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்.